நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பால்கோவா தான். பால்கோவானா பொதுவாகவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை வீட்டில் செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு பால்கோவா தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு அதில் பால் ஊற்றிக்கலாம். காய வைக்காத பால் தான் நான் ஊற்றுறேன். 1/4 லிட்டர் பால் இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல, பால் மட்டும்தான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எப்போவுமே பால் ஊற்றினதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். இப்போ காயட்டும் பால் வந்து நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஆரம்பித்ததும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து கலந்துடலாம். அடியில் ஒட்டாமல் வர்றதுக்காக தான் நெய் சேர்த்துக்கிறோம். நெய் போட்டு கலந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சா தான் பால் வந்து பொங்காமல் இருக்கும். அதனால் சிம்மில் வச்சுக்கலாம். இதில் 200 கிராம் பால் பவுடர் சேர்க்குறேன். நான் வந்து அமுல்யா பால் பவுடர் வாங்கி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த பால் பவுடர் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை போட்டு கலந்துடலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டே கலந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அடி பிடிக்கும், அதுக்கப்புறமா கெட்டி சேர்ந்துடும் சீக்கிரமாக. அதனால் பொறுமையாக கிளறுங்க சிம்மில் வச்சுட்டு. ரொம்ப ஈஸியாக செய்ய வேண்டிய ஸ்வீட் இது. பாலில் மட்டுமே இதை செய்யலாம். பாலில் செய்கிறதுக்கு வந்து அதிக நேரம் எடுக்கலையா, 1 மணி நேரம் கிட்ட ஆகும். அதனால் நம்ம இந்த மாதிரி பால் பவுடர் சேர்த்துட்டா ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். உங்களுக்கு இதில் நெய் ஊற்றுறதுக்கு விருப்பம்னா இதில் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துட்டு கிளறிக்கோங்க. அதிக நெய்யெல்லாம் ஊற்ற வேண்டாம். சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் நீங்கள் விட்டுக்கிட்டிங்கனால போதும். அப்புறம் ஒரு 2 ஏலக்காயை தட்டி இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க போதும். ஏலக்காய் தூள் வந்து நான் வந்து போட்டது வந்து தட்டி போட்டது வந்து அந்த தோல் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுனால நல்லா தெரியுது இந்த பாலில் பாருங்கள். ஒரு 7 நிமிஷம் ஆகிருக்கு இதை கிண்டுறதுக்கு. கரெக்டாக அந்த பால் வற்றி இந்த மாதிரி கெட்டி வர்றதுக்கு கரெக்டாக 7 நிமிஷம் ஆகிருக்கு. சூப்பர், எல்லாமே வற்றி நல்லா கெட்டி சேர்ந்து வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பராக பால்கோவா பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்குன்னு சொல்லி. நீங்களும் இது போல் பால்கோவா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.